10 ஆண்டுகளுக்கு மேல் கழித்து பொதுமன்னிப்பில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் வந்திருக்கேன். வீட்டையே பார்க்க முடியலை. 5 பேர் எங்கள் இதில் 5 பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு சராசரி இது ஸ்கூல் ஃபீஸு என்ன குழந்தைய நீங்கள் தூக்கிருக்கீங்க. அது வரையும் ஹாஸ்பிட்டலில் எல்லா பேரும் தூக்கியிருப்பீங்க. ஆனால் என் 2 குழந்தையுமே எந்த குழந்தையுமே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததும் இல்லை, தூக்கவும் இல்லை. ஏன்னா நான் சிறையில் இருந்தேன். மேலே பிள்ளைகளை ஃபுல்லாமே நீ எப்படி கொண்டு போகணும், நீ அவங்கள எந்த வழியில் நடத்தி கொண்டு போகணும், நம்ம கூட நம்ம இனிமேல் நம்ம சேர்கிற நண்பர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், அவங்க கூட மட்டும்தான் நம்ம சேரணும். தீவிரங்கள் அவங்க சாப்பிட்ட ஒரு நாளைக்கு நாங்கள் எத்தனை நாள் அந்த அந்த ஐயத்தில் சாப்பிட்ருப்போம். அவங்க சாப்பிட்டாங்க உடனே ஆர்டரு. ஆமாம், பவர் ஒன்று அரசியல் பவர் இல்லை பணம் பவர். அந்த பொண்ணை கொண்டு போய் ரேப் பண்ணி கிணத்துக்குள்ளார கல்லை கட்டி இறக்கி விட்டு நம்ம ஒரு கொலை கேஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நாள் ஒரு கொலையை பண்ணால் 90 நாள் ஜெயிலு, 91 நாள் பெயிலு. 5000 ரூபா கொடுத்தா பெயில் ஈஸியாக பிடிக்கிறேன். இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னா இந்த 2 குழந்தையுமே பரோலிவில் பிறந்தது. நான் உள்ளே நடந்துக்கிட்டனால 2 குழந்தையும் பரோலிவில் பிறந்தது. ஒரு குழந்தையோட தான்